تتكرر إلينا في الكواكب تنور بل وأشرف من سيد الخير نبي. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து தௌபாவினுடைய கடைசி வசனங்களிலே அல்லாஹ் தஆலா நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்துகளை மிக மிக உயர்வான சொற்களால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், மனித சமுதாயத்திலிருந்து ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார். அவங்களை பத்தி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். யாரோ சொல்வதல்ல, நமது நாயகத்தினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்த செய்கிறான் தன்னுடைய வார்த்தைகளால். அசீசுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் பாரம் என்று சொன்னால் அது அவர்களுக்கு சிரமமாக இருக்கும். ஹரீசுன் அலைக்கும், அவர்கள் பேராசை உள்ளவர்கள். முஃமினீன், முஃமின்களின் மீது ரொம்ப பேராசை உள்ளவர்கள். ரഊஃபுர் ரஹீம், மிக மிக கருணையாளரும் மிக அன்புள்ளவரும் என்று அல்லாஹ் தஆலா நமது நாயகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த ஆயத்தை ஓதினாலே உலகத்தினுடைய முஃமின்கள் எல்லோரும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைப்பதற்குண்டான ஒரு உன்னதமான அருள் வசனமாக இதை பார்ப்பார்கள். அல்லாஹுடைய ரசூலின் மீது உலகம் நேசம் வைப்பதற்கு என்னென்ன காரணங்கள், பொதுவாக உலகத்துல ஒரு ஆளை நேசிப்பதற்கு என்னென்ன காரணங்கள் உண்டோ அந்த காரணங்களுடைய எல்லா விதத்திலும் நிறைவான காரணம் நாயகத்தரத்தில் இருக்கிறது. ஒருவரை அழகுக்காக நேசித்தால், அறிவுக்காக நேசித்தால், உறவுக்காக நேசித்தால், உபகாரத்திற்காக நேசித்தால், எந்த கண்ணோட்டத்துல ஒரு ஆளை நேசித்தாலும் சரி, அழகு என்று சொன்னால் ஹதரத் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை அன்னை ஆயிஷா நாயகி வர்ணிப்பார்கள். லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன், எங்களுக்கு ஒரு சூரியன் இருக்கிறது, உலகத்திற்கு ஒரு சூரியன் இருக்கிறது. எங்களுடைய சூரியன் இரவிலே அது உதித்தடும் என்று சொல்கிறார். எங்களுடைய சூரியன் இரவிலையும் அது வெடித்திருக்கும் என்று சொல்கிறார். அதனால அல்லாஹுடைய ரசூலுடைய அழகை வர்ணிப்பதானால் சுப்ஹானல்லாஹ், அன்னை ஆயிஷா நாயகியுடைய அற்புதமான கவிதைகள் ஏராளம் இருக்கிறது. அது மாதிரி அவங்களுடைய அறிவுங்கிறது இருக்குதே, உலகத்தில் இதுவரை வந்தவர்கள் வர இருப்பவர்கள் அவ்வளவு பேருடைய ஞானத்தையும் அபூ அய்யூப் அன்சாரில்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு பறவை பறக்கக்கூடிய அந்த பறவையினுடைய நிலை பற்றி கூட அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். எல்லா காரியங்களை பற்றி உண்டான முழுமையான ஞானம். உறவு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்கள் நமக்கு தாய்மார்கள். அப்படியானால் ஆத்மார்த்தமான தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உபகாரம்னு சொல்ல வேண்டியதே இல்லை. அல்லாஹ்வே சொல்கிறான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் உபகாரம் செய்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா நாயகத்தை குறித்து சொல்வான். நாயகத்தை குறித்து சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அபூ கைஸ் என்று ஞாபகம். யார சொல்லலாம், உங்களை பத்தி 4 வார்த்தை உங்க முன்னால சொல்லணும் போல எனக்கு இருக்குது, நீங்க அனுமதிச்சா சொல்றேன்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஹபீபே, உங்களை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு பெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறான் சொல்லி அற்புதமான வார்த்தைகளை சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆயுளுக்கும் அவங்களுடைய தீட்சண்யமான நிலைக்கும் துஆ செய்தாங்க. சஹாபிகள்ல 240 வருஷம் வாழ்ந்தாங்க. 240 வருஷம் வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிலே அந்தஸ்து, உபகாரம்ங்கிறது சாதாரணமானது. அருமையான பெருமக்களே, எனவேதான் மனித இனத்தினுடைய மேன்மக்களான சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்ததின் அளவு சாதாரணமா? கொஞ்சம் கொஞ்சமா அது. இன்னைக்கு கூட ஆயிஷா நாயகி அவங்களை பத்தி சொல்லும் பொழுது சொன்னேன்னா, ஹஜ்ரத் சித்தீக்குல் அக்பர் சொல்கிறார்கள், மரிதல் ஹபீபு வஉத்துஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயிற்று விட்டார்கள், நாம் போய் அவங்களை நோய் விசாரிச்சோம். மரிதல் ஹபீபு வஉத்துஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயிற்று விட்டார்கள், நான் போய் நோய் விசாரித்தேன். ஃபமரில்து மின் அஸபி இலை, அவங்களை பார்த்த உடனே நான் நோயாளி ஆயிட்டேன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், தெய்வீக காதல் சாதாரணமானது அல்ல. ஃபமரில்து மின் அஸபி இலை, அவர்களை பார்த்ததினால் நான் நோயாளி விட்டேன். ஃபசுஃபியல் ஹபீபு ஃபஸாரனி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஃபா ஆயிட்டாங்க, நான் நோயா படுத்திருக்கிறேன்னு சொல்லி சொன்ன உடனே என்ன வந்து விசாரிக்க வந்தாங்க. ஃபசுஃபியது மின் நظرி இலை, அவர்களை பார்த்த உடனே நான் சிஃபா ஆயிட்டேன்னு சொன்னாங்க. இப்படி நேசம்ங்கிறது இப்படி எப்படி நேசம், உலகத்திற்கு உதாரணம் சொல்லக்கூடிய அளவுக்கு
ஸல்லல்லாஹு அவங்கதான் மர்கசுல் மஹப்பா, இதுதான் மஹப்பத்தினுடைய மொத்த மர்கசும் ஸல்லல்லாஹு அவங்கதான். அது சஹாபாக்கள் மாத்திரம் அல்ல, சஹாபிகளே ஒவ்வொருவருடைய வரலாறும் தனித்தன்மையானது. எப்படியெல்லாம் நேசம் வைத்தார் என்பது. ஏன் உலகத்தினுடைய விலங்கினங்கள், தாவரங்கள், ஜமாதாத்துகள் என்று எவைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய ஹபீபின் நேசம் வரலாற்று சிறப்பு மிக்கது. ஸல்லல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுடைய கஸ்வா இருக்குதே, அவங்க பயணம் செய்த நாக்கத்துல் கஸ்வா, எதையுமே சாப்பிடல. லம் தாக்குல் வலம் தஷ்ரப் வலம் தத்தஹம்மல், எதையும் சாப்பிடல, எதையும் அருந்தவில்லை, யாரையும் சுமப்பதற்கும் அது முற்படவில்லை. பொதுவா ஒட்டகங்கள்லாம் 30-40 வருஷம் வாழும்னு சொல்லுவாங்க. ஆனா 12 வயசு உள்ள அந்த ஒட்டகம் அப்படியே சோர்ந்து போய் கிடந்து தான் இறந்து போய் விட்டது என்பதுதான் வரலாறு. சூருடைய அந்த இறப்பை தாங்க முடியவில்லை ஒட்டகங்களால், அவைகளால் கூட. நம்ம புகாரில் ஹதீஸ் வருதே, அவங்க ஏறின மிம்பர், ஸல்லல்லாஹு கை வைத்திருந்த அந்த மிம்பர் ஒரு மரப்பலகையில் செய்திருந்த அதை அவங்களுக்கு ஒரு அழகான மிம்பர் படி செய்துவிட்ட காரணத்தினால் அதை ஓரத்துல வைக்க சொன்னாங்க. அது அழுததை இருந்த அவ்வளவு சஹாபிகளும் கேட்டார்கள். சின்ன பிள்ளை தேம்பி அழுகிறத போல நாங்க கேட்டோம். அப்படி ஒரு மஹப்பத் ஒரு இடத்துல இருந்து வந்துச்சுன்னா அதுக்கு பகரம் செய்யாமல் அந்த மஹப்பத்து முடியாது. ஸல்லல்லாஹு இறங்கி வந்துட்டாங்க, அதை தடவி கொடுத்தாங்க, அதுக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஆறுதல் சொல்லிவிட்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பருக்கு ஒரு வாக்குறுதி சொன்னார்கள். இங்கேதான் நீ தஃபன் செய்யப்படுவாய், என்னோடு சொர்க்கத்தில் நீ நுழைவாய்ன்னு சொன்னார். அருமையானவர்களே, அதனால நேசத்தினுடைய உச்சமாக உலகத்தில் எல்லா பறவைகளும் விலங்கினங்களும் அதே போல தாவரங்களும் கூட அவர்களை நேசித்த என்பதை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களை, அல்லாஹு தஆலா அவன் தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறான். சொன்னாங்க, அஹிப்புல்லாஹ லிநிஅமாஹி, அல்லாஹ்வை நீங்க பிரியப்படுங்க அவனுடைய நிஅமத்துகளுக்காக. எவ்வளவு நிஅமத்தை தந்திருக்கிறான், அந்த நிஅமத்துகளுக்காக ரப்பை நீங்கள் பிரியப்படுங்கள். ஆனால் வஹிப்பூனி லிஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹுப்பு உங்களுக்கு வேணுமா, என்ன மஹப்பத் வைக்கணும்னு சொன்னார். அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெறுவதற்கான வழி ஒரு வழிதான், அது என்னை மஹப்பத் வைப்பதுன்னு சொன்னார். ஆனா காசிமுன் வல்லாஹு முஅதி, அல்லாஹ் தான் கொடுப்பவன், ஆனால் பங்கு வைக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு தான் சொன்னார். உலகத்தில் யார் யாருக்கு எதை ஆத்மார்த்தமான மற்ற காரியங்களை எல்லாம் பங்கு வைப்பதற்குண்டான பொறுப்பை அல்லாஹ் தஆலா எனக்கு தான் தந்திருக்கிறான்னு சொன்னான். அவங்களை பற்றி உண்டான உயர்வு இந்த ஆயத்துகளே நிரம்ப வருது. அல்லாஹ் அதுல சொன்னா, பேராசை கொண்டவர்கள், பேராசை கொண்ட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன பேராசை? அவங்களுக்கு ஆக வேண்டி உள்ளதா? உலகத்தை சேர்க்க வேண்டும் என்றால் அவங்களுடைய பேராசைங்கிறது எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும், எல்லோரும் நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இந்த பேராசையுடைய விளைவாக வாழ்க்கையில் அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் வாய்ப்புகள் வழங்கப்பட்டதோ எல்லாவற்றையும் அதற்குத்தான் பயன்படுத்தினார். எல்லாரையும் பெரும் பெரும் தவறுகள் செய்தவர்களை மன்னித்தார்கள், கொடுமை செய்தவர்களை, மிக கொடுமை செய்தவர்களை மன்னித்தார். கஅப் இப்னு ஸுஹைர்னு ஒரு கவிஞர் இருந்தார். கஅப் இப்னு ஸுஹைர் கான ஷாயிரன் யஹ்ஜு அன்-நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கவிதையில ரொம்ப கெட்டிக்காரர், கவிதையில அப்படி கவித்துவம் கொண்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பழித்தும் இழித்தும் கேலி செய்தியும் படுத்திக் கொண்டிருந்தார். வகான யுஈரு அகாஹு புஜைரன், அவருடைய சகோதரவரால் புஜைரன், அவர் இஸ்லாம் ஆயிட்டார். இஸ்லாம் ஆனதுக்காக வேண்டி அவரை பழித்து திட்டினார் என்பது மாத்திரமல்ல, அவரை கொலை செய்தார். அவரை கொலை செய்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பழி வாங்கணும், அதனால நீங்க கஅப் இப்னு ஸுஹைர் விடக்கூடாதுன்னு சொன்னார். கஅப் இப்னு ஸுஹைர், அவர் கஅப் இப்னு ஸுஹைர் புரிஞ்சுக்கிட்டா இனிமே நாம தப்பிக்க முடியாது. அதனால் தன்னை மறைத்துக் கொண்டு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, கஅப் இப்னு ஸுஹைர் மனம் திருந்தி உங்களிடத்தில் வந்தால் மன்னிப்பு உண்டான்னு கேட்டார். தன்னை மறைச்சுக்கிட்டு கேட்டாங்க, ஏன்னா ஏற்கனவே அவங்கள கொல்லும்படி அறிவிப்பு வந்து விட்டது. கஅப் இப்னு ஸுஹைர் உங்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால், மனம் திருந்தினால் அவருக்கு மன்னிப்பு உண்டான்னாங்க. கஅப் இப்னு ஸுஹைரா இருந்தாலும் மன்னிப்பு உண்டுன்னாங்க, தன்னை வெளிப்படுத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருந்து அவங்கள படித்த பாடல்கள் அற்புதமான பாடல்கள். இன்னர் ரசூ, அதுல வந்து ஒரு பாடல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் எழுந்திரிச்சு பொன்னாடு போத்துனாங்களாம். அந்த பாடலை படிக்கும் பொழுதுதான் எழுந்திரிச்சு பொன்னாடு போத்துனாங்களாம். இன்னைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு ஊர் இருக்குது, அங்க மீலாதுக்கு போனோம்னு சொன்னா அந்த பாட்டை படிச்சோன்னா எழுந்திரிச்சு பொன்னாடு போத்திடுவாங்க. இன்னர் ரசூல லஸை ஃபயுஸ்தலாஹு பிஹி
முஹன்னதும் மின் சுயூ பில்லாஹி மஸ்லூலு. எங்கள் நாயகம் இருக்கிறார்களே, பிரகாசிக்கும் வாள் அது. அது இந்தியாவில் செய்யப்பட்டது. அவர் படிக்கிறார், முஹன்னது அது இந்தியாவில் செய்யப்பட்ட பிரகாசிக்கக்கூடிய வாள் என்று படித்தார். ஸல்லல்லாஹு எழுந்திரிச்சு அவருக்கு பொன்னாட போத்தினாங்க. அருமையானவர்களே, அப்படி கஅப் இப்னு ஸுஹைரையும் மன்னித்தார். யாரெல்லாம் தங்களுக்கு கெடுதல் செய்தார்களோ, உலகத்திலே கெடுதலின் உச்சமாக என்னென்ன செய்தார்களோ, யாரெல்லாம் இருந்தார்களோ எல்லோரையும் மன்னித்தார்கள். யாரையும் ஸல்லல்லாஹு காரணம் என்னன்னா பேராசை கொண்டவர்கள். பேராசை. எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும், எல்லோரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும், நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த பேராசையினுடைய உச்சம் தான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மகத்தான வாய்ப்பு. புகாரில வருது, நாம் அடிக்கடி கேள்விப்பட்டது தானே. அல்லாஹு தாலா உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கு ஒரு துஆவை கொடுத்து, என்ன வேணாலும் இதை கொண்டு கேளுங்க நான் தர்றேன். அல்லாஹு தாலா ஒரு ஒப்பந்தம் செய்தான். லிக்குல்லி நபியின் தஅவத்து முஸ்தஜாபா. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய ஹபீப் சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களும் அதை பயன்படுத்தி விட்டார். நல்ல காரியத்துக்கு தான், ஆனா பயன்படுத்தினாங்க. அல்லாஹ் எனக்கு தந்த மகத்தான் அந்த துஆவை என்னுடைய உம்மத்துமார்களின் ஷஃபாஅத் செய்வதற்காக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ். நம்முடைய அவயவங்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் நாள், நெருக்கமானவர்கள் விரண்டோடக்கூடிய நாள், அந்த நாளில் நமக்காக பரிந்துரைக்கக்கூடிய யா உம்மத்தி என்று பதறக்கூடிய ஒரு ஆத்மா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அதிகமா அழுதது இந்த உம்மத்தை நினைச்சுதான். அழுதுகிட்டு இருந்தாங்க. ஜிப்ரீல் வந்துட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் எதுக்கு அழுகுறீங்க? அல்லாஹ் காரணம் கேட்டு வர சொன்னான். அவன் அறிந்திருக்கிறான், காரணம் கேட்டு வர சொன்னான். என் உம்மத்தை நினைத்து அழுகிறேன். அல்லாஹ் பதில் சொல்லிவிட்டா அவங்க உம்மத்தை நினைச்சு எதுக்கு அழணும்? வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. நீங்கள் கேட்டதை எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். குர்ஆன்ல வருது இல்லையாங்க, வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக. உங்களுடைய ரப் உங்களுக்கு கேட்டதை எல்லாம் கொடுப்பான், நீங்க திருப்தி பட்டுருவீங்கன்னு சொல்லி ஆயத்து வந்துச்சு. கைஃபாருல்லாஹ், ரப்பே எனக்கு எப்படி திருப்தி ஏற்படும்? வாஹிது மின் உம்மத்தி ஃபின்னார். என்னுடைய உம்மத்துமார்கள்ல ஒரு ஆள் நரகத்தில் இருந்தாலும் என்னால திருப்தி பெற முடியாத ரப்பே. எவ்வளவு கவலை, எவ்வளவு பேராசை, எப்படிப்பட்ட ஒரு தேட்டம். அல்லாஹ் சொன்ன வார்த்தை فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ أَلَّا يَكُونُوا مُؤْمِنِينَ. இன்னொரு இடத்தில் சொல்வார், இவங்கெல்லாம் மூமின் கொள்ளவில்லை என்ற கவலையில உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறதே நாயகம் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் பேராசை உள்ளவர்களாக இருந்தார். அதனாலதான் தங்களுக்கு எதிராக செய்த எப்படிப்பட்ட கொடுமையாளர்களாக இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய உயர்ந்த தன்மை. வஹ்ஷியாகட்டும், ஹிந்தாவாகட்டும், காலித் இப்னு வலீத் ஆகட்டும், எப்படிப்பட்ட கடும் எதிரிகளாக இருந்தார், எப்படிப்பட்ட கடும் எதிரிகள். ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய மண்டை ஓட்டை பிளந்தெடுத்து அதுல மது ஊற்றி குடித்தார் ஹிந்தா. சாதாரணமான ஒரு நிலையில் அல்ல, அப்படிப்பட்ட கடுமையான தன்னுடைய உறவினர்கள் இந்த காரியத்தை செய்தும் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் மன்னித்தார் என்று பார்க்க. ஏன் காரணம் என்னன்னா ஹரிசுன்னாலே காரணம் பேராசை. எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற அந்த பேராசையினுடைய விளைவுதான் அது. ஸல்லல்லாஹு வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒண்ணுன்னு சொன்னா அவங்க தாயிஃபுக்கு போனதுதான். ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யார சொல்றது, அவங்க வாழ்க்கையில உஹதை விட ஒரு கஷ்டமான, என்ன உஹதினுடைய கஷ்டத்தை அவங்க பார்த்திருக்கிறாங்க, உஹதை விட ஒரு கஷ்டமான சோதனை உங்க வாழ்க்கையில ஏதாவது நிகழ்ச்சான்னு கேட்டாங்க. ஆமா ஆயிஷா, தாயிஃபுக்கு போயிருக்க முடியுதுன்னு சொன்னாங்க. தாயிஃபுக்கு போன வரலாற்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு, நீண்ட வரலாறு. அங்க தாயிஃபுக்கு போனாங்க, உதாசீனப்படுத்தினார்கள், இல்லத்தையும் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்றது உங்களுக்கு ஒத்து வரலன்னா நீங்க விட்டுருங்க, இதை யார்ட்டையும் பரத்திக்கிட்டு அலையாதீங்க, அமைதியா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி இருக்க மாட்டோம்ட்டாங்க. அப்படி இருக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அதை குறித்து மிக அளவிலே கற்களை கொண்டு ஓட ஓட விரட்டினார்கள். கடுமையான வேதனை. அற்பமான மட்டமான வார்த்தைகளை கொண்டு திட்டினார்கள், கல்லால் அடித்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவங்களுடைய செருப்பு அவங்களுடைய இரத்தத்தால் நனைந்து போய்விட்டது. சொல்லுடைய செருப்பு இரத்தத்தால் நனைஞ்சிருச்சு. ஆனா அந்த நேரத்துல அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க, மலக்கு வந்துட்டாங்க, ஜிப்ரீல் வந்துட்டாங்க, மலக்குல் ஜிபால் வந்து விட்டார்கள்.
மலைகளுக்கான பொறுப்பான வழக்கு வந்து விட்டார், இவர்கள் வந்து விட்டார்கள், நாயகமே உத்தரவிடுங்கள், 2 மலைகளுக்கு மத்தியில் வைத்து இவர்களை நாங்கள் அழித்து விடுகிறோம் சொன்னார். கை வைத்தனர். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்க ضعف قوتي وقلتي. ஹதீஸ்ல ரொம்ப பிரபலமான துஆ. யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு நான் எப்படி சொல்லணுமோ அப்படி எனக்கு சொல்ல தெரியல ரப்பேன்னு சொன்னான். இவங்களுக்கு எப்படி சொன்னா மனசுல படுமோ அப்படி நான் சொல்ல தெரியவில்லை என்று ரப்பிடத்தில் துஆ செய்தார்கள். வந்த மலக்குகளிடத்தில் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை பல் அர்ஜூ அன் யுக்ரிஜ அல்லாஹ் மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ் அஸ்ஸ வஜல். இவர்கள் ஈமான் கொள்ள, இவர்களுடைய சந்ததி ஈமான் கொள்வதற்கான ஒரு நிலையை நான் ஆதரவு வைக்கிறேன் சொன்னார். உடைய சந்ததிகள் ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் வாக்கு உண்மையானது. உடைய சந்ததிகள்ல சையதுனா துஃபைல் இப்னு அம்ர் தௌசி, துஃபைல் ரலியல்லாஹு சொல்லி காதுல பஞ்சடைஞ்சிட்டு நடந்தாருன்னு சொல்லி வரலாறு படிக்கிறோமே, இந்த துஃபைல் தான் அங்க உள்ளவங்க தான். அவங்களுக்கு காதுல ஆயத்து ஒலித்த பிறகு அதுக்கு பிறகு ஈமான் கொண்டுட்டாங்க. ஈமான் கொண்டுட்டு அதுக்கு பிறகு போய் அவங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க, யாருமே ஏத்துக்கிறல்ல இவங்களை. வந்து சொன்னாங்க, நாயகமே நான் போய் சொல்றேன், ஒருத்தர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க அந்த மக்களுக்கு எதிராக துவா செய்யுங்கன்னா. இல்ல இல்ல, உங்களுக்கு எதிராக நான் துவாவா செய்யுங்க, காதுல பஞ்சடைஞ்சிட்டே நடந்தீங்க, உங்க பின்னால நான் நடக்கலையான்னு கேட்டாங்க. நான் உங்க பின்னால நடந்தேன்னு சொன்னாங்க. அதனால நீங்க அப்படி மென்மையா அவங்களுக்கு நடங்கன்னு சொல்லி அதற்கு பிறகு துஃபைல் இப்னு அம்ர் தௌசி போய் எங்க இஸ்லாத்தை சொன்னார்கள். ரசூல் துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம ஹதி தௌஸா, யா அல்லாஹ் தௌஸ் கூட்டத்துக்கு நீ ஹிதாயத் செய்யும். இந்த துஆவை பெற்ற பிறகு போனார்கள். அதற்கு பிறகு ஈமான் கொண்டவர்களில் ஒருவர் தான் இதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிப்பட்ட பாக்கியமானவர்கள் கிடைத்திருக்கிறார். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பேராசை உள்ளவர் என்று சொல்கிறானே, சுப்ஹானல்லாஹ். வரலாற்றினுடைய வைர வரிகளை படித்து பார்த்தால் எப்படிப்பட்ட ஒரு பேராசை அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விசாலமான கனவு, இந்த மக்களுடைய சந்ததிகள் ஈமான் கொள்வார்கள் என்று சொன்னால் எவ்வளவு விசாலமான ஒரு பார்வையை பார்த்திருக்கிறார் என்பதை நாம் விளங்குகிறோம். அருமையானவர்களை, நமது நாயகத்தின் அந்தஸ்தை அல்லாஹ் மென்மேல உயர்வாக்கி அருள்வானான், மென்மேல உயர்வாக்கி அருள்வானான். அவருடைய மேலான மஹப்பத்தை கொண்டு அல்லாஹ் சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகிரத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.